இந்த ராஜகீழ்ப்பாக்கம் மாடம்பாக்கத்துக்கு அப்படியே பேக் சைடில் புதுசாக வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் சைடில் சேட்டிலைட் டவுன்ஷிப் வருதுங்க. அதாவது எக்ஸாம்பிளுக்கு நம்ம மறைமலை நகர், திருவான்மியூர், அண்ணா நகர் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சேட்டிலைட் டவுன்ஷிப் வந்து கவர்மெண்ட்டில் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஃபைனல் ஸ்டேஜில் இருக்குது. ரோட் ஃபார்மேஷன்லேருந்து எல்லாமே முடிஞ்சிருச்சு. அதனால் என்ன ஆகும்னா, நிறைய பேர் நினச்சிருப்பீங்க மெயின் ரோடுக்கு பக்கத்தில் லேண்ட் ரேட் ஏறி இருக்குது, நம்ம உள்ளே போய் வாங்கலாம், உள்ளே வந்து லேண்ட் ரேட் கண்டிப்பாக கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி ஆகாதுங்க. ஏன்னா பின்னாடி சேட்டிலைட் டவுன்ஷிப் வந்துருச்சு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா பேக் சைடில் இப்போ காலியாக இருக்கக்கூடிய உங்களுக்கு வீடுகளே இல்லாத இடத்துலையே உங்களுக்கு லேண்ட் ரேட் அந்தளவுக்கு அதிகமாக சொல்கிறாங்க. ஏன்னா சேட்டிலைட் டவுன்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக இந்த ஸ்ட்ரீட்டோட லாஸ்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா ட்ரைலிவ் ஸ்கூலும் இருக்குது. உங்களுக்கு நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதில் ஒரு பாயிண்ட் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது இருக்குது. ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ் பார்த்துட்டு இருக்கீங்க, ஈஸ்டர்ன் சைட் தாம்பரம், மேடவாக்கம், ராஜகீழ்ப்பாக்கம், சேலியூர் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து இந்த இண்டிவிஜுவல் ஹவுஸை உங்களோட லிஸ்ட்டில் ஆட் பண்ணி வச்சுட்டு சைடு விசிட் வந்து பாருங்கள். நான் எதனால் சொல்கிறேன் அப்படின்றது உங்களுக்கே புரியும். சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தவங்க அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் பார்த்தீங்க இல்லையா, அந்த 3 BHK டியூப்ளெக்ஸ் இண்டிவிஜுவல் ஹவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி டு ஆக்குபை ஸ்டேஜில் அவைலபிள் இருக்குங்க. நல்ல ஒரு மெயின் லொக்கேஷனில் அவைலபிள் இருக்குது. பக்கத்துலேயே ஸ்கூல்ஸும் இருக்குது. இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு நம்ம யார் இன்வைட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீ சாஸ்தா டெவலப்பர்ஸ். இப்போ ஸ்க்ரீனில் இருக்குது டேரெக்டாக இந்த வீட்டோட பில்டர் கான்டாக்ட் நம்பர் தான். எந்த டவுட்ஸாக இருந்தாலும் நீங்கள் அவங்களுக்கே கால் பண்ணி பேசிக்கலாம். யாருக்கும் கமிஷன் கொடுக்க தேவை இருக்காது. என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்க. எனக்கு பின்னாடி நீங்கள் பார்க்க முடியும், முழுக்க புதுசாக டெவலப்பான ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாங்க. இந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நான் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது நிறையவே இருக்கும். கொஞ்சம் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்க. சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க உங்கள் வீட்டு பிள்ளையா உங்கள் குடும்பத்திலலாம் நினச்சி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்கள ஒன்றா எடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீட்டோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, நம்ம தாம்பரம் வேளச்சேரி ரோட் காரிடார், அதாவது ஈஸ்டர்ன் சைட் தாம்பரத்தில் ராஜகீழ்ப்பாக்கம் கிருஷ்ணா அவென்யூ 2nd ஸ்ட்ரீட்டில் இருக்குங்க. ஆக்சுவலாக இந்த ஸ்ட்ரீட்டோட லாஸ்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா ட்ரைலிவ் ஸ்கூலும் இருக்குது. உங்களுக்கு நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதில் ஒரு பாயிண்ட் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது இருக்குது. கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா, நம்ம தாம்பரம் வேளச்சேரி ரோட்டில் ராஜகீழ்ப்பாக்கம் சிக்னல் இருக்கும். அந்த சிக்னல்லேருந்து ரைட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு மாடம்பாக்கம் மெயின் ரோட். அந்த ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா கேவி ஸ்கூல் கூட இருக்கும். அதை தாண்டினோடனே வந்து பார்த்திங்கன்னா கிரேஸ் சூப்பர் மார்க்கெட், ஹன்சா கார்டன் அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கும். அந்த அப்பார்ட்மெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த கடையில் ரொம்ப ஃபேமஸ். அந்த அப்பார்ட்மெண்ட்ஸ்க்கு அப்படியே பேக் சைடில் அந்த மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 150 மீட்டர்ஸ் தூரத்தில் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இந்த இண்டிவிஜுவல் ஹவுஸ் வந்து பார்த்திங்கன்னா அமைஞ்சிருக்கு. வர வழி வந்து பார்த்திங்கன்னா எனக்கே பர்சனலாக பிடிச்சிருந்ததுங்க. அந்த மாடம்பாக்கம் மெயின் ரோடு, அது வந்து பார்த்திங்கன்னா பஸ் போகிற ரோடு. நான் வீடியோ எடுக்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா பஸ் போச்சு. அந்த பஸ் போகிற ரோட்லேருந்து ரைட் எடுத்த உடனே அந்தளவுக்கு நல்ல மரங்களோட அந்த பறவைகள் சத்தத்தோட அந்த ரோடு இருந்தது. அது வழியாக வந்தீங்கன்னா ஒரு லெஃப்ட்டு ஒரு ரைட்டு இந்த இண்டிவிஜுவல் ஹவுஸ். ஓகேங்களா? இந்த கேடரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நான் சொல்லவே தேவையில்லை, எக்கச்சக்கமான ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் இருக்குது. ஜியான் மெட்ரிகுலேஷன், ஜியான் இன்டர்நேஷ்னல், ஆல்வின் ஸ்கூல் இருக்குது, பாரத் யூனிவர்சிட்டி இருக்குது, பாரத் லா காலேஜ் இருக்குது, ட்ரைலிவ் இருக்குது, KV1 இருக்குது, KV2 இருக்குது, SIVT இருக்குது. இப்போ நான் சொன்னது மட்டும் இல்லாமல் இந்த கார்டில் இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் எல்லாத்தோட லொக்கேஷனுக்குள்ளே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஏன்னா நான் ஒன்றையும் சொன்னேன் அப்படின்னா வீடியோ ரொம்ப பெருசாக வந்துடும் இல்லையா, அதனால தாங்க. ஆக்சுவலாக இது மொத்தம் 2 இண்டிவிஜுவல் சொல்லியா, இதில் ஒரு வீடு வந்து பார்த்திங்கன்னா சோல்ட் அவுட் ஆகிடுச்சு. அந்த வீட்டோட நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தவங்க தான் அந்த அண்ணாவும். இப்போ நான் மீன் பண்ணியிருந்தேன். அந்த குழந்தைய வந்து அவன் பையனை வந்து பார்த்திங்கன்னா 5th ஸ்டாண்டர்ட் ட்ரைலிவ் ஸ்கூலில் படிக்கிறாராம். வீட்டுக்கு அவங்களோட இப்போ இருக்கக்கூடிய வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகும்போது உள்ள பெயிண்ட் கலர் நல்லா இருக்கா, உனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அந்த பையனை கூப்பிட்டு கேட்டுட்டு போனாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், நான் இந்த கேடரில் போடக்கூடிய எல்லா வீடியோஸ்லையுமே சொல்லிட்டு இருக்கேன், தாம்பரம் வேளச்சேரி ரோட் கேடரில் இப்போ மெட்ரோக்குள்ளே ஒர்க்கும் கவர்மெண்ட் சைடில் சாத்தியக்கூறு ஆய்வு பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. 21 கிலோமீட்டர்ஸ்க்கு தாம்பரத்துலேருந்து மேடவாக்கம் இப்போ ஆல்ரெடி ஃபங்க்ஷனிங் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கக்கூடிய மெட்ரோ அப்போ வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கும். அந்த மெட்ரோ வழியாக வேளச்சேரி நம்ம கிண்டி மெட்ரோவுக்கு கனெக்டிவிட்டி கொடுக்குற ப்ராஜெக்ட் தான் அது. அதனால் உங்களுக்கு ஃப்யூச்சரில் லேட் ஆகும், பட் இப்படி ப்ரொபோசல் இருக்குன்னு சொல்லணும் இல்லையா, என்னோட கடமை இல்லையா, அதனால் உங்களுக்கு மெட்ரோ கனெக்டிவிட்டியும் கிடைக்கும். ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா இந்த கைடில் இப்போ மெட்ரோ மேடவாக்கம் கூட்டோடு மெட்ரோ இருக்குல்லையா, இப்போ ஃபேஸ் 2 நடந்துட்டு இருக்கு பாருங்கள். அது கூட வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மெட்ரோ கனெக்டிவிட்டிக்கு அசஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாடம்பாக்கம் மெயின் ரோடை பற்றி நான் ஒன்று சொல்லி ஆகணும். இது நான் முன்னாடி நோட் பண்ணியிருந்த விஷயமும் கூட. இந்த மாடம்பாக்கம் மெயின் ரோடு இப்போ நீங்கள் KV ஸ்கூல் பக்கத்துலேயே பாருங்கள், இந்த ரோடு எந்த அளவுக்கு வைடன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ரோடை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட் வரைக்கும் வைடன் பண்ணியிருக்காங்க. எதுக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா, இந்த ராஜகீழ்ப்பாக்கம் மாடம்பாக்கத்துக்கு அப்படியே பேக் சைடில் புதுசாக வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் சைடில் சேட்டிலைட் டவுன்ஷிப் வருதுங்க. அதாவது எக்ஸாம்பிளுக்கு நம்ம மறைமலை நகர், திருவான்மியூர், அண்ணா நகர் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சேட்டிலைட் டவுன்ஷிப் வந்து கவர்மெண்ட்டில் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஃபைனல் ஸ்டேஜில் இருக்குது. ரோட் ஃபார்மேஷன்லேருந்து எல்லாமே முடிஞ்சிருச்சு. இப்போ தான் ரீசெண்டாக எனக்கு நியூஸ் கூட தெரிஞ்சிச்சு. அதனால் என்ன ஆகும்னா, நிறைய பேர் நினச்சிருப்பீங்க மெயின் ரோடுக்கு பக்கத்தில் லேண்ட் ரேட் ஏறி இருக்குது, நம்ம உள்ளே போய் வாங்கலாம், உள்ளே வந்து லேண்ட் ரேட் கண்டிப்பாக கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி ஆகாதுங்க. ஏன்னா பின்னாடி சேட்டிலைட் டவுன்ஷிப் வந்துருச்சு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா பேக் சைடில் இப்போ காலியாக இருக்கக்கூடிய உங்களுக்கு வீடுகளே இல்லாத இடத்துலையே உங்களுக்கு லேண்ட் ரேட் அந்தளவுக்கு அதிகமாக சொல்கிறாங்க. ஏன்னா சேட்டிலைட் டவுன்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு பேக்லேயே அந்தளவுக்கு லேண்ட் ரேட் ஏறப்போது இப்போ ஏறி இருக்குது அப்படின்னா, அப்போ ஃப்ரண்ட்டில் எந்த அளவுக்கு ஃப்யூச்சரில் இன்னும் ஏறும் அப்படின்றத பார்த்துக்கோங்க. இது நான் இந்த வீடியோக்கு அப்பாற்பட்டு சொல்கிறேன். இன்னும் இந்த கைடரில் லேண்ட் ரேட் நீங்கள் நினைக்கிறத விட அதிகமாகவே ஏறும். சரிங்களா? அப்போ லேண்ட் வாங்கி இண்டிவிஜுவல் ஹவுஸ் கட்டுறது பட்ஜெட்டையும் நீங்கள் கம்பேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இப்போ போய்கிட்டு இருக்கோங்க.
ஆக்சுவலாக அது வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் ரெண்டு இண்டிவிஜுவல் சொன்னேன் இல்லையா, ஒரு வீடு வந்து பார்த்தீங்கன்னா சோல்ட் அவுட் ஆயிடுச்சுங்க. அந்த சோல்ட் அவுட் ஆன வீடை தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெஃபரன்ஸ்க்காக காமிக்க போகிறேன். இந்த 2 வீட்லேயே இருக்கக்கூடிய பெரிய வீடு தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ்க்கு அவைலபிள் இருக்குது. இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா 1209 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாங்க. 1950 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் கட்டப்பட்ட ஸ்பேஷியஸான 3 BHK 3 டாய்லெட் டியூப்ளெக்ஸ் இண்டிவிஜுவல் ஹவுஸ். நம்ம இப்போ வந்து மாடல் ஹவுஸை பார்த்துடலாம். இந்த மாடல் ஹவுஸோட லேண்ட் ஏரியா பில்டப் ஏரியா சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ணணுமா? வேணாம் வாங்க நம்ம அப்படியே உள்ளே போகலாம். ஃப்ரண்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயின் கேட் கொடுத்துருக்குறாங்க. ஃப்ரண்ட் எலிவேஷன் நீங்கள் பார்க்க முடியும். டெக்ஸ்சர் ஃபினிஷில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறாங்க. உங்களுக்கு டைல்ஸும் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறாங்க. நல்லா மாடர்ன் ட்ரெண்டிங்கில் இருக்குது, ட்ரெண்டிங் டிசைனில் இருக்குது. நல்லா மெயின் கேட் நல்லா திக்காக இருக்குங்க. இந்த வீட்டில் செப்பரேட் போர் இருக்குது, செப்டிக் டேங்க் இருக்குது, 3 ஃபேஸ் சீப் லைன் கொடுத்துருக்குறாங்க, சோக் பிட்டும் இருக்குது. அந்த செப்டிக் டேங்க் வந்து பார்த்தீங்கன்னா பயோ செப்டிக் டேங்க்குங்க. உங்களுக்கு சம்பும் கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு இந்த ஃப்ளோரிங்கில் ஃபுல்லாக டைல்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இந்த விண்டோ இருக்கு இல்லையா, இந்த லிவிங்கில் இருக்கக்கூடிய விண்டோ, இந்த விண்டோ இருக்கக்கூடிய வால்லையும் வந்து பார்த்தீங்கன்னா டைல்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அந்த வால்லையே நீங்கள் ஓரத்தில் பார்க்க முடியும், பள்ளி ஒட்டிட்டு இருக்க மாதிரி ஒருத்தர் ஒட்டியிருக்கார் இல்லையா, அது வந்து பார்த்தீங்கன்னா சிசிடிவி கேமரா. ஆமாங்க, இந்த பில்டர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிசிடிவி கேமராவும் ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க. இங்கேயும் இருக்கா, ஃப்ரண்ட்லேயும் கொடுத்துருக்குறாங்க. பேக் சைடில் உங்களுக்கு செட் பேக் இருக்குது 4 ஃபீட்டுக்கு. அந்த செட் பேக்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா சிசிடிவி கேமரா கொடுத்துருக்குறாங்க. அண்ணே செத்து போயிட்டீங்களா? சார்ஜ் இருக்குது, சார்ஜ் ஏறவே மாட்டுறாருங்க. ஐஃபோன் பேட்டரி நிற்கவே மாட்டேங்குது. ஆக்சுவலாக இந்த விண்டோவோட சைடு எஜஸ்லாம் பாருங்களேன், கிரானைட்டில் கொடுத்து நல்லா ப்ரீமியமாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறாங்க. விண்டோலேயே பார்த்துட்டு எப்படி இருங்க, நான் உள்ளே போய்ட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆக்சுவலாக ஓனரை நான் வந்துட்டாங்க ஃபஸ்ட்டு சொன்னேன் இல்லையா, குழந்தையோட வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து ஸ்கூல்லேருந்து குழந்தைய கூப்பிட்டுட்டு போகிறதுக்காக வந்திருக்காங்க. அப்படியே வந்து வீடை பார்த்துட்டு கலர் தான் பிடிச்சி கடன் கேட்டுட்டு போனாங்களா. அப்போ ஒரு ரிவ்யூ கொடுங்கண்ணா அப்படின்னேன். வசந்த் இதே காஸ்டியூமாப்பா அப்படின்னாங்க. இருங்க போய் மாற்றிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இதை மாற்றிட்டு வந்திருக்காங்க. இந்த பிடிச்சி ரிவ்யூ கேட்டுட்டு நான் உங்களை உள்ளே கூட்டிகிட்டு போகிறேன். வாங்கண்ணா வாங்க. வணக்கம்ண்ணா, நல்லா இருக்கீங்களா? உங்களை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் சொல்லுங்கண்ணா. ஸோ என்னோட நேம் நல்லா சிவராஜன். நான் வந்து ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டுருக்கிறேன், டெக்னிக்கல் ஆர்கிடெக்டாக. ஓகே. ஸோ நான் வந்துட்டு ஒரு 6 மாதமாக வந்துட்டு செக் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக பிஃபோர் இந்த ஹவுஸை செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நிறையா பில்டர்ஸ், பெரிய பில்டர்ஸ் எல்லாமே பார்த்துட்டு இந்த கிரவுண்ட் ரேட்டு எல்லாமே பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டு எதுக்கு இந்த பில்டரை நான் சூஸ் பண்ணேன். நிறையா பில்டர்கிட்ட போய் பெரிய பில்டர் வந்து அவங்களால டேரெக்டாக என்னால் மீட் பண்ண முடியல. ஒன்லி வந்து சேல்ஸ் ரெப் இவங்களோட க்ளோஸ் பண்ணுவாங்க. இந்த பில்டரை வந்துட்டு ஏன் சூஸ் பண்ணேன் அப்படின்னா, அவங்களோட பேக்ரவுண்டு செக் பண்ணேன். எல்லாமே வந்துட்டு எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்தது. ஏற்கனவே நிறையா அப்பார்ட்மெண்ட்ஸ் வந்து நிறையா பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இண்டிவிஜுவல் ஹவுஸ் வந்து புதுசாக பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு சார் கூட வந்து சிட்டிங் உட்காந்து பேசும்போது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இன்வால்மெண்ட்டாக இருந்ததை வந்து நான் ஜட்ஜ் பண்ணேன். நிறையா ஒரு 1 hour 2 hours உட்காந்து பேசணும். ஏன்னா ஒரு வீடு ஒரு டைம் தான் பண்ணுறோம் அப்படின்றதுக்காக நிறையா உட்காந்து பேசும்போது நிறையா விஷயங்கள் வந்துட்டு அவரும் சார் ஷேர் பண்ணார். எப்படி நம்ம டாக்குமெண்ட்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வெரிஃபிகேஷன் அந்த இது பார்க்கும்போது எல்லாமே பெர்ஃபெக்டாக இருந்தது. அதுக்கப்புறம் நியர்பை வந்து ஸ்கூல், அதான் பெரிய அட்வான்டேஜ். ஆமாம், டிரைவ்லி ஸ்கூலு நியர்பை நிறையா ஸ்கூல் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பசங்க, எனக்கு 2 பசங்க. ஸோ அதனால் வந்துட்டு அது எனக்கு பெரிய அட்வான்டேஜஸ். அதுக்கப்புறம் இந்த ஏரியா போயிட்டு வாங்க கண்ணான்னு விட்டுறலாம். ஏரியான்னு பார்த்தீங்கன்னா இது வந்து அன்சா கடன் பின்னாடி. இந்த ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 10 years தெரியும். ஓகே. ஸோ இந்த ஏரியான்னு செலக்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இந்த ஏரியா பர்டிகுலராக ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நியர்பை எல்லாமே இருக்கு, ஷாப்ஸு, பேங்க்ஸு. அதுக்கப்புறம் வந்துட்டு லேடிஸுமே வந்து அவங்க போய் தனியாக எல்லாமே பண்ணிக்கலாம். பசங்களும் ஸ்கூல் தனியாக போயிட்டு வந்துக்கலாம். ஸோ எல்லா கன்வீனியன்ட்டுமே இருக்குது. அப்படின்னும் போது போர் வாட்டர், ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஸோ அது வந்து 40 அடியில் எனக்கு தண்ணி வரும். ஸோ எல்லாமே எனக்கு வந்து நான் எப்படி ட்ரீம் ஹவுஸ் பிளான் பண்ணுறனோ எல்லாமே அது இருந்தது. அதுக்கப்புறம் சார் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவர் வந்து ஒவ்வொரு நாளுமே வந்து விசிட் பண்ணுவார். விசிட் பண்ணி அவர் வீடை எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாரோ அதே மாதிரி வந்து பண்ணுவார். இப்போ நான் நான் ஐடி கம்பெனியில் இருக்கிறதுனால நான் வேறு ஒர்க்கில் இருப்பேன். எப்போயாவது ஒரு தடவை தான் வருவேன். பட் ஆனால் வந்து சாரு இப்போ கைலாஸ் இன்ஜினியர், சிவில் இன்ஜினியர், அவரும் டெய்லி வந்துடுவார். வந்து சைட்டை வந்து அவங்க வீடு மாதிரி நான் இது பண்ணுறதுனால நீங்கள் அதை ஃபீல் பண்ணீங்க? நான் ஃபீல் பண்ணேன். கொஞ்ச நாள் வந்து நான் பார்த்தேன், ஒரு 1 week பார்த்தேன். ஒர்க் பிடிச்சிருக்கு. ஸோ ஒர்க்கு எல்லாமே பிடிச்சிருக்கு அப்படின்னும் போது ஸோ இதுதான் டைம். ஆல்ரெடி கிரவுண்ட் ஒர்க் பண்ணியிருக்கிறதுனால ஸோ வந்து இதுதான் வந்து எல்லாமே செக் பண்ணேன். மார்க்கெட் வேல்யூ, அப்புறம் பில்டிங்கோட வேல்யூ எல்லாமே. ஸோ அதுக்கப்புறம் அவங்களோட இப்போ ஒரு 4-5 months வந்து அவங்களோட ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எல்லாமே ஸ்மூத்தாக நீட்டாக போயிடுச்சு. எல்லாமே வந்து என் பேருக்கு ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்துட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பட்டாவும் நான் வாங்கிட்டேன். ஓகே. ஸோ திருப்தியாக இருக்கா? திருப்தியாக இருக்குது. என்னைக்கு வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகிற மாதிரி? வீட்டுக்கு நெக்ஸ்ட் மந்த் இன்னும் டேட் டிசைட் பண்ணல. ஓகே ஓகேண்ணா, வாழ்த்துக்கள்ண்ணா. தேங்க்யூ கண்ணா. நீங்கள் எதாவது சொல்லணுமா? இதுதான் இருங்க, நீங்கள் எதாவது பேசுங்க. பேர் என் பேர் கவினேஷ். நான் வந்து ட்ரைலீவ் ஸ்கூலில் படிக்கிறேன்.
எத்தனாவது படிக்கிறீங்க? நான் வந்து 5th படிக்கிறேன். ஆம்பிஷன் என்ன? ஐ வாண்ட் டு பி a army person. சூப்பரா, வெரி குட். வாழ்த்துக்கள் சொல்லுங்க. லேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சவுத் ஃபேஸிங்க. இந்த சவுத்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்எஸ்ல கிரில் கேட் கொடுத்துருக்காங்க. மெயின் டோருக்கும் இந்த கிரில் கேட்டுக்கும் இன்பிட்வீனில் நல்ல ஒரு பெரிய ஓப்பன் ஃபயர் இருக்கு. எனக்கு அந்த ஸ்பேஸும் பர்சனலாக பிடிச்சிருந்தது. நம்ம அப்படியே போகலாம். இங்கேயே நீங்கள் வந்து ஷூ கழட்டிக்கலாம். வாங்க வாங்க வாங்க. கிரில் கேட் திறந்து உள்ளே வந்த உடனே பார்த்தீங்கன்னா ஒரு காரிடார், நல்ல வைடான காரிடாருக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாலில் வந்து மெயின் டோர் இருக்கக்கூடிய வாலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வால் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த விண்டோ நான் உங்களுக்கு உள்ளே போய் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது இருக்குது. ரைட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா கிரில் கொடுத்து கவர் பண்ணியிருக்கிறாங்க. மெயின் டோர் வந்து பார்த்தீங்கன்னா தீக்குட் டோருங்க. நீங்கள் பார்க்க முடியும், நல்ல கிராண்டாக இருக்குது. சும்மா பேரளவில் நம்மளும் மெயின் டோர் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி கொடுக்காமல் நல்லா கிராண்டாக இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்தது. இந்த ஃப்ரேம்லாம் பாருங்களேன். வாங்க வாங்க, வலது கால் எடுத்து வைத்து உள்ள வாருங்கள். மெயின் டோர் திறந்து உள்ளே வந்த உடனே பார்த்தீங்கன்னா ஒரு லிவிங் இருக்குங்க. இந்த வீடு ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா 2 அடிக்கு 4 அடி வெட்டிஃபை டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த லிவிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா 2 யூபிவிசி ஃப்ரெஞ்ச் விண்டோ வித் கிரில்லோடு இருக்குங்க. ஆக்சுவலாக இந்த விண்டோஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொசு வலையோடு இருக்கக்கூடிய விண்டோ கொடுத்துருக்குறாங்க. இந்த விண்டோவில் நீங்கள் பார்க்க முடியும், சைட் வால்ஸ் எல்லாத்துலேயுமே கிரானைட்டில் கொடுத்துருக்குறாங்க. அது நல்லா ப்ரீமியமாக இருந்தது பார்க்கறதுக்கு. சுவிட்சஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கோலர் பிராண்டில் கொடுத்துருக்குறாங்க. இந்த லிவிங்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார் கேஸ் ஹேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்ல கொடுத்துருக்குறாங்க. ஸ்கொயர் கட் எஸ்எஸ்ல ஃப்ளோரிங்கில் கிரானைட் கொடுத்துருக்குறாங்க. ஆக்சுவலாக இங்கே வாங்களேன், இந்த ஸ்டார் கேஸில் நல்ல கேப் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இந்த கேப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீலிங் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் பார்க்க முடியும். லாஸ்ட்டில் உங்களுக்கு வந்து சாரம் கட்டியிருக்காங்க. சின்ன ஒர்க் பெண்டிங் இருக்குது, அது ஒயிட் வாஷ் ஒர்க் பெண்டிங் இருக்குது, அது நடந்துட்டு இருக்குங்க. சரிங்களா. இந்த கேப் எதுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிங்கிள் பேசஞ்சர் லிஃப்ட் இப்போ வந்திருக்கு இல்லையா, அதை கூட நீங்கள் இங்கே ஃபியூச்சரில் போகிறதுனா போட்டுக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் கரெக்டாக அலாட் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம வந்து டைனிங் பார்த்துட்டு இருக்கோம். லிவிங் கம் டைனிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 2 யூபிவிசி விண்டோஸ் வித் கிரில்லோட இருக்குது, கொசு வலையோடு இருக்குது, அதாவது மஸ்கிட்டோ மெஷ்ஷோடு இருக்குது. செட் பேக்லேயும் கிரில் கொடுத்துருக்குறாங்க. செட் பேக்லேயும் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக பிசிசி போட்டு கவர் பண்ணியிருக்கிறாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு சிங்க் இருக்குது. ஆக்சுவலாக செட் பேக் 4 feet நல்லா ஸ்பேஸ் விட்டுருக்குறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கிச்சனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சி டைப் கிச்சனுங்க. கிச்சன் ஸ்லாபில் கிரனைட் இருக்குது. 2 யூபிவிசி விண்டோஸ் வித் கிரில்லோட இருக்குது. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல் டைப் லாஃப்ட்டுங்க. நல்லா பெரிய லாஃப்டாக இருக்குது. லாஃப்ட்டுக்கு மேலே உங்களுக்கு இன்வெர்டருக்குள்ள ப்ரொவிஷன் கொடுத்துருக்குறாங்க. இந்த கிச்சன் நீங்கள் மாடுலர் கிச்சன் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லா வரும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பைப்டு கேஸ் சரிங்களா. வெளியிலேருந்தே நீங்கள் அப்படியே கேஸ் வச்சுக்கலாம். ஆக்சுவலாக இந்த ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கிராண்டாக இருக்குங்க. இந்த ஸ்டார் கேஸோட உங்களுக்கு அந்த விண்டோ இருக்கு இல்லையா, ஸ்டார் கேஸில் ஒரு விண்டோ ஃபுல்லி கவர்ட் விண்டோ, அந்த கவர்ட் விண்டோவில் வந்து பார்த்தீங்கன்னா கிரில் கொடுத்து உங்களுக்கு கிளாஸ் கொடுத்து பண்ணியிருக்கிறாங்க. அந்த சைடு எஜஸ் எல்லாத்துலேயுமே கிரானைட்டில் ஃபினிஷ் பண்ணியிருக்கிறது நல்லா ப்ரீமியமாக இருந்தது. அப்படியே காமிச்சிருங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிவிங் பேசேஜுங்க. இந்த லிவிங் பேசேஜுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா காமன் பாத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெஸ்டர்ன் ஸ்டைல் க்ளாசெட் வந்துடும். பேரிவேர் பிராண்டில் இங்கே உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சீலிங் வரைக்கும் வால் டைல்ஸோட கொடுத்துருக்காங்க. வுடன் வென்டிலேட்டர் வித் கிளாஸ் அண்ட் ராட்ஸோட வந்துடும். வால் மிக்ஸ் வாஷ் பேஷன்லாம் வந்துருங்க. சரிங்களா. டோர்ஸ் உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த காமன் பாத் பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் லெவலில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் பெட்ரூம் இருக்குங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஃபேசிங்கில் இருக்கக்கூடிய பெட்ரூம். இந்த பெட்ரூமில் 1 side யூபிஎஸ்சி விண்டோ இருக்குது வித் கிரில்லோட இருக்குது, மஸ்கிட்டோ மெஷ்ஷோட இருக்குது. இந்த பெட்ரூமில் செல்ஃப் இருக்குது, லாஃப்ட் இருக்குது. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த லிவிங் பேசேஜ் வந்தோம் இல்லையா, அதுக்கு மேலே இருக்கக்கூடிய ஸ்பேஸையும் வந்து பார்த்தீங்கன்னா லாஃப்ட்டில் கொடுத்துருக்குறாங்க. அதனால் நல்ல ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கிடைக்கும். எல்லா பக்கமும் அணைக்கட்டுது. அப்புறம் அப்படியே மேலே போகலாம். ஆக்சுவலாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீலிங்கில் லைட் செட்டப்லாம் பண்ணிவிட்டு நல்லா பிரைட்டாக இருந்தது பார்க்குறதுக்கு. இப்போ தான் பெயிண்ட் அடிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்பர் லிவிங் இருக்குங்க. வாவ், வெளிச்சம் உள்ளே வருது. இந்த அப்பர் லிவிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பால்கனி இருக்குது. பால்கனியில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு கிரே கலரில் ப்ரௌன் கலரில் இருக்கக்கூடிய டைல்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாஷிங் மிஷினுக்குள்ள ப்ரொவிஷன் இருக்குது, தனியாக செப்பரேட்டாக இருக்குது. ஃபுல்லாக கிரில் கொடுத்து கவர் பண்ணியிருக்காங்க. இந்த அப்பர் லிவிங்லேருந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா பேக் சைட் செகண்ட் பெட்ரூம் இருக்குங்க. இந்த பெட்ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா 2 யூபிவிசி விண்டோஸ் வித் கிரில்லோட இருக்குது, மஸ்கிட்டோ மெஷ்ஷோட இருக்குது, செல்ஃப் இருக்குது, லாஃப்ட் இருக்குது.
இந்த பெட்ரூமுக்கு அட்டாச் பாத். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெட் ஏரியா, ட்ரை ஏரியா செப்பரேட் பண்ணியிருக்கிறாங்க. உள்ளே வந்தோடனே ஆப்போசிட்டில் இங்கே வாஷ் பேஷன் வந்துடுங்க. ரைட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெஸ்டர்ன் ஸ்டைல் க்ளாசெட் வந்துடும். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஷவர் ஏரியா, வால் மிக்ஸோட வந்துடும். சீலிங் வரைக்கும் வால்டேஜ் கொடுத்துருக்குறாங்க. நல்ல ஒரு ஸ்பேஸோட நல்ல ஸ்பேஷியஸாக இருக்கிற மாதிரி இந்த அட்டாச் பாத் எனக்கு ஒரு ஃபீல் இருந்தது. சைஸஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த லிவிங்க்கு ரைட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்ச 3rd பெட்ரூம், ஸ்பேஷியஸான பெட்ரூம், மாஸ்டர் பெட்ரூம் இருக்குது. ஆக்சுவலாக இப்போ நம்ம பார்க்குற இந்த வீட்டை விட பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த பெட்ரூம் பெருசாக இருக்குங்க. ஏன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா லேண்ட் ஏரியா அதிகம். நான் ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸ்க்காக தான் உங்களுக்கு காமிக்கிறேன். பட் அந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய வீடு. இதை விட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 ஸ்கொயர் ஃபீட் அதிகம். இந்த பெட்ரூம் எனக்கு பர்சனலாக பிடிச்சிருந்தது. இந்த பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா 2 செல்ஃப் இருக்குது, ஒரு கவர்ட் விண்டோ கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஃப்ரெஞ்ச் விண்டோ இருக்குது, வித் கிரில்லோடு இருக்குது, கொசுவலையோடு இருக்குது, பால்கனி இருக்குது, ட்ரெஸ்ஸிங் ஏரியா கொடுத்துருக்குறாங்க. ட்ரெஸ்ஸிங் ஏரியாவில் லாஃப்ட் இருக்குது. உங்களுக்கு வேணுன்ற மாதிரி இன்டீரியர் ஒர்க் பண்ணிக்கலாம், ரொம்ப நல்லா வரும். அட்டாச் பாத் இந்த கலர் காம்பினேஷன் எனக்கு பர்சனலாக பிடித்திருந்தது. எப்பயுமே எனக்கு கிரே காம்பினேஷன் பொதுவாக பிடிக்கும், பட் இந்த காம்பினேஷன்ஸும் நல்லா இருந்த மாதிரி ஃபீல் இருந்தது. நான் ஒன்று சொல்கிறேன்னா கண்டிப்பாக அது எனக்கு ஃபீல் ஆனதான் நான் சொல்லுவேன். சரிங்களா? ஒன் சைடு உட்டன் வென்டிலேட்டர் வித் கிளாஸ் அண்ட் ராட்ஸோட வந்துடும். இங்கே வந்து வாஷ் பேஷன், வால் மிக்ஸ் வந்துடும். ஓகேங்களா? பேரியர் பிராண்டில் தான் வால் மிக்ஸ் ஃபிக்ஸ் பண்ணணும்னு சொன்னாங்க. நம்ம பால்கனி பார்த்தலாம். பால்கனியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எஸ்எஸ் ஹேண்டில் வித் கிளாஸோடு வந்துடுங்க. அந்த ஒர்க் மட்டும் தான் பெண்டிங் இருக்குதுன்னு சொன்னாங்க. அதுக்குள்ளே மெட்டீரியல் கூட அந்த ஹேண்டில் கீழே வாங்கி வச்சுருக்கிறாங்க. முழுக்க வந்து பார்த்திங்கன்னா புதுசாக டெவலப்பான ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியா. நல்ல ஒரு மெயின் லொக்கேஷனில், மெயின் ரோடுக்கு பக்கத்துலேயே இருக்கிற மாதிரி, உங்கள் குழந்தைங்க படிக்க போகிற ஸ்கூலுக்கு பக்கத்துலேயே இருக்கிற மாதிரி ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ் பார்த்துட்டு இருக்கீங்க. ஈஸ்டர்ன் சைட் தாம்பரம், நம்ம மேடவாக்கம், ராஜகீழ்பாக்கம், சேலையூர் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து இந்த இண்டிவிஜுவல் ஹவுஸை உங்களோட லிஸ்ட்டில் ஆட் பண்ணி வச்சுட்டு சைட் விசிட் வந்து பாருங்கள். நான் எதனால் சொல்கிறேன் அப்படின்றது உங்களுக்கே புரியும். இப்போ நம்ம ஹோம் டூர் பண்ண இந்த வீட்டுக்கு பில்டரோட ஆஸ்கிங் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 1,65,00,000. இது வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் காஸ்ட். இது மட்டும் இல்லாமல் அடிஷ்னலாக நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு மட்டும் பே பண்ணுற மாதிரி இருக்குங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் அடிஷ்னலாக கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணுற மாதிரி இருக்கும். வீடியோவில் என்னால் முடிஞ்ச வரைக்கும் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் நம்புறேன். எந்த டவுட்ஸ் இருந்தாலும் இப்போ ஸ்க்ரீனில் தெரிய பில்டர் கான்டாக்ட் நம்பருக்கு டேரெக்டாக கால் பண்ணி பேசிட்டு உங்கள் ஃபேமிலியோட சைட் விசிட் வந்து பாருங்கள். ஃபாலோ பண்ண, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்கள் வீட்டு பிள்ளையா நினச்சி ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரிங்களா?